வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 31st மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கல்கட்டா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 16th April 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஏடன் கார்டன் கல்கட்டாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்கட்டா பிச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நீங்கள் டீம் மேக் பண்ணுவீங்க. பட் ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் இதே வெனியூவில் பார்த்தீங்கன்னா பிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸும் அந்த மாதிரி நடந்திருக்கு. பர்டிகுலராக ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணும்போது இனிஷியலாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் மிடில் வந்து சைக்கிள் ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்ச் யார் வின் பண்ணாலும் ஃபேண்டசி நம்ம எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு அசம்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 195 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் கொடுத்தாலும் அந்த பிச் ரிப்போர்ட்டு டோட்டலாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஃபேண்டசி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து 88 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 37 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 51 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் ஒருவேளை இன்றைக்கி பிச்சு மாறும்போது பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச் ரிப்போர்ட்டு டோட்டலாக ராங்காக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நானும் அசஸ் பண்ணி என்னோட நாலேஜ் வச்சு உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. நிறைய டிப்ஸ் வந்து டெலகிராமில் ஆன் டைமில் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா கல்கட்டா மேட்ச் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியாச்சு ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டீம் வந்து டெலகிராமில் ஓப்பன் டீமாக தான் கொடுத்துருந்தேன். ஓப்பன் டெமோவாக தான் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணின்னு தெரியல. நல்லா பாருங்கள். இந்த டீமில் வந்து ஆல்மோஸ்ட் 2 மிஸ்டேக் தான். இந்த டீமை வந்து எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் மேக் பண்ணிங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வந்து சுனில் நரேன் கொடுத்துருக்கேன். இந்த கேப்டன் எடுத்து ஃபிளிப்சால்ட் கொடுத்துட்டு பிஷ்னோயை கட் பண்ணிவிட்டு ரசல் இங்கே பிக் பண்ணியிருந்தா ஜிஎல் வின்னரே நம்ம தான். ஸோ அந்த டீம் வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு கொடுத்தேன். யாருமே ட்ரை பண்ணலை. ஸோ நான் அந்த ஆன் டைமில் உங்களுக்கு வந்து எதனால் இந்த டிக் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க் பிளேயரை நீங்கள் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெமோ வந்து டீமில் கொடுக்குறேன்னா இந்த டீம் அப்படியே கொடுக்குறேன்னா இந்த டீமை எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் வந்து கேப்டன் வந்து இப்படி டிக் மார்க் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி பிளேயர்ஸ் வந்து டவுட்டாக இருக்க பிளேயர்ஸ் வந்து ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த மேட்ச் நல்ல சான்ஸ். ஏன்னா ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஜிஎல் தான் ட்ரை பண்ணுறோம். கண்டினியூஸாக நான் ஆரம்பத்துலேயே நான் வீடியோ மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கு மட்டும்தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஜிஎல் தான் அதிகமாக ப்ளே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்போயாவது ஒரு முறை தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மேட்சஸும் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா அன்றைக்கி விட்டதை இன்றைக்கி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஓட்டிட்டு திருப்பி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவொடனே கீழே வந்து யார் ஜெயிப்பாங்க யார் அடிப்பாங்கன்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனும். ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா பிச்சு டோட்டலாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பிச் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்டாக அந்த வெளியில் பாருங்கள் ப்ளே பண்ண மேட்சஸ் வந்து லக்னோ கூட பாருங்கள் 162 தான் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க கல்கட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக 208 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கட்டா வந்து இந்த இடத்துல 175 ரன்னுக்கு மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ அகெயின் சேம் மேட்ச், அதாவது இன்றைக்கி ப்ளே பண்ணக்கூடிய சேம் மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கட்டா வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதை தான் நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள் கல்கட்டா வந்து 149 ரன் ஸ்கோர் பண்ணி மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக அந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் 4 விக்கெட்டு, ஸ்பின்னு 4 விக்கெட்டு. ஸோ அப்போ அந்த மேட்ச் எப்படி போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டசியில் வந்து ரொம்பவே ஸ்லோயராக தான் போயிருக்கும். டாப் ஆர்டர் சகலானாலும் மிடில் ஆர்டர் வந்து சைக்கிள் ரொட்டேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி மாறும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கல்கட்டா வந்து இந்த 2 பிளேயர் தான் கிளிக் ஆகிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் ப்ளஸ் நிதிஷ் ராணா. ஸோ ராஜஸ்தான் ராயல் பாருங்கள் சேஃபாக அந்த இடத்துல ஜஸ்வால் ஒரு 98, சாம்சன் வந்து ஒரு 48, சகால் பர்டிகுலராக ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரன் போல்ட்டு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி மாறுங்கிறதுனால ஷோ பண்ணுறேன். இது வந்து இந்த பேட்டர்னில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே ஹை ஸ்கோரிங் கேமாக போச்சு நீங்கள் அந்த பேட்டர்னில் மேக் பண்ணுறீங்களா இந்த பேட்டர்னில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் ராஜஸ்தான் 217 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா அந்த ஹை ஸ்கோரிங் கேம்லேயே மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக ஜாஸ் பட்லர் ஒரு 103 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சகால் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கல்கட்டா பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் ஒரு 85 ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வேறு பேட்டர்னில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு மேட்சோட அப்டேட் உங்களுக்கு காட்டுற பாருங்க, ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 85 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க ஹெட் விக்கெட்ஸில். ஸோ 2 டீம் மோதும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால் ஃபேண்டசி எப்படி மாறுதுங்க, எப்படி மாறும், எப்படி போகும் அப்படிங்கிறத நீங்கள் பிச் ரிப்போர்ட்டை வச்சு யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபேண்டசியில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம பழைய ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ நியூவாக வந்திருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ரசல், நரேன், பட்லர். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சக்கரவர்த்தி, ஷுயா சர்மா, மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே
பர்டிகுலராக அந்த வெனியூவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா பட்லர், சாம்சனு, ஜஸ்வால், மனிஷ் பாண்டே, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஹிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டிங் பண்ணியிருந்தார் பிளிப்சால்ட். ஸோ ரொம்பவே குயிக்காக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் பண்ணி ட்ரீம் டீமோட கேப்டனாக வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரியும் இதே மேட்சஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா சேஃபாக போகிறவங்க அதே பேட்டர்னில் ஒரு டீம் மேக் பண்ணிக்கலாம் பிளிப்சால்ட்டை வச்சு கேப்டனாக வச்சு. பட் பவர் பிளேயில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் 2 டைப்பில் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். பிளிப்சால்ட்டை கேப்டனாக வச்சு ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஒரு மேட்ச்சை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மேக் பண்ணுங்கள். ஸோ 2 பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னோடய அசம்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. இதுதான் பிளிப்சால்ட்டோட என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அக்ரெசிவாக போகலை. பட் ஃபேண்டசியில் வந்துட்டார். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் பர்டிகுலராக ஃபேண்டசியில் வந்துருவார். அக்ரெசிவாக போக சான்சஸ் இல்லை. பட் ட்ரீம் 11ஓட பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்க சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா 54 மேட்ச்சில் 63 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்லைட்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து வேணால் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனுங்கிறது ஹைலி ரிஸ்க்காக இருக்குங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 மேட்சுமே அட்டர் ஃப்ளாப் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகால்ட்ட பேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணுக்கு வந்து இந்த இடத்துல அஸ்வின்ட்டையும் சுயாஷ் சர்மாட்டையும் பேட்டில் இருக்குது. கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ அவரோட ஒர்க்கை வந்து கரெக்டாக கேப்டன் இன்னி ஃபினிஷ் பண்ணிட்டார். நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணாலும் மேட்சை வின் பண்ணிட்டார் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த இடத்துல. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 355 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. 85 ஹையஸ்டோட. பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 47 வச்சிருக்காரு. இவருக்கு பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ரியான் பராக்கிட்ட பேட்டில் இருக்குது. யுவேந்திர சகால்ட்ட பேட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். கேம் என்னமோ எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்லி ஸ்லோவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த பேட்டர்ன் கூட மேக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர். பெருசாக அந்த இன்னிங்ஸில் இல்லைனாலும் பர்ஃபார்மன்ஸு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஷூராக நீங்கள் இவர் எடுத்துக்கலாம். ரெகுலராக ஃபேண்டஸியில் விளாட்னாலும் இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த வெளியில் பாருங்கள் 8 மேட்ச்சில் 56 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த அந்த லோ ஸ்கோர் மேட்ச்சு கல்கட்டா லூஸ் பண்ண மேட்ச்சில் கூட வெங்கடேஷ் ஐயர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிறத மேலே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்னு பார்த்தா அந்த இடத்துல பர்கர்ட் இருக்குது, ஒய் சகால்ட் இருக்குது. வெங்கடேஷ் ஐயருக்கு எகைன் சொல்கிற அந்த இடத்துல த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரிங்கு சிங்க்கும் பெருசாக வந்து இந்த சீசன் வந்து இன்னும் அமையலை. ஸோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் சான்ஸ் கிடைக்கும். பட் ஹிட் ஆவார் அப்படின்னா என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து கொஸ்டின் மார்க் தான். பட் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ரொட்டேஷன் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்போசிட்டில் வந்து நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக தான் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்லாம் சேஃபாக ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல சேம் லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள். பர்கர்ட்ட பேட்டில் இருக்குது, யுவேந்திர சகால்ட்ட பேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல். ஸோ நல்ல ஒரு ஸ்டார் பிளேயரு, கண்டிப்பாக ஃபேண்டஸியில் வந்துடுவார். இவரோட பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை பிக்காக தான் இருக்கும், கேப்டன் பிக்கு. பட் என்னோட சஜஷன் வந்து ரெகுலராக மேக் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் நான் ரிஸ்கியாக கொடுக்கக்கூடிய டீமில் பிக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் விசி மட்டும் கொடுங்க. கேப்டனுங்கிறது ரிஸ்க்காக இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல. ஸோ இவருக்கு பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட பேட்டில் இருக்குது, ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது முக்கியமான பிளேயரு மிச்சல் ஸ்டார்க். ஸோ வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காரு கல்கட்டாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிஷியலாக இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தார். பட் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அதே பேட்டர்னில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க கல்கட்டா நைட் ரைடர்ஸ்னால் செகண்ட் பவுலிங்கில் இதே நம்பர்ஸில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு படி மேலே போய் அடிஷ்னலாக ஒரு விக்கெட் எடுக்கும் சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வந்து கல்கட்டா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரி பவுலர்ஸ் குவாலிட்டியாக பவுல் பண்ணும்போது இனிஷியலாகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னில் தான் இந்த இடத்துல மிச்சல் ஸ்டார்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா. ஸோ இவரும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்கோர் போயிடுச்சுன்னா என்னோட ப்ரெடிக்ஷனில் வந்து ரொம்பவே லெஸ் பீக் இவர். அதனால தான் லாஸ்ட் மேட்ச்சில் நான் விசியாக கொடுத்துருந்தேன். திரும்பவும் இவருக்கு ஒரு விசியாக கொடுங்க, இல்லை கேப்டனை கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் வைபவ் அரோரா எடுத்துக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து ரொம்பவே ஒன் சைடாக போகும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் மேக் பண்ணும்போது மட்டும் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தியை ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா சைட்டாகவே ராணாவாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணா, அப்படி இல்லைனாக்கா
இன்னொரு பவுலர் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். பட் ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் கல்கட்டா பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் ஷுவராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பிளிப் சால்ட்டு சொன்ன மாதிரி எடுத்துங்க. சுனில் நரேனு, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசில், ட்ரெண்ட் போல்ட்டு, வைபவ் அரோரா. ஸோ இதுதான் என்னோட பிக்கு. ஸோ கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் வைபவ் அரோரா கொடுங்க, மிச்சல் ஸ்டார்க்கு கொடுங்க. ரொம்பவே ரிஸ்கியாக போகணும்னு நினைக்கிறவங்க வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணும்போது ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பவுலிங் செக்ஷனில் என்னோட ப்ரெடிக்ஷனு. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ரசிலுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேப்டன் செக்ஷனில் இந்த இடத்துல ஹிட் ஆர் ஃப்ளாப் தான் ஃப்ளிப் சால்ட்டு எகைன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுங்கள், ஒரு மேட்ச் ட்ரா பண்ணி கூட போங்க. ஸோ அந்த ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிக்கு தான். ஸோ நேற்று மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டிராவிஸ் ஹெட் ஸ்கோர் பண்ண மாதிரியும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கோர் போக மாதிரியும் மேக் பண்ணுங்கள், லோ ஸ்கோரில் முடியும் அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் தான் உள்ளே வர்றாங்க. பட்லரு நெக்ஸ்ட்டு ஜஸ்வால். ஸோ 2 பிளேஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இந்த வெனியில் ஆப்போசிட் நல்ல குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது பால் கொஞ்சம் உள்ளே வர பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் செய்கிறார் இனிஷியலாகவே. கண்டிப்பாக ஒரு 3 கேட்ச் 4 கேட்ச் ட்ராப் கொடுப்பாரு. கல்கட்டா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ அந்த பார்க்கையில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃப்ளிப் சால்ட்டுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் ஜாஸ் பட்டலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு டீமில் ட்ரை பண்ணி கேப்டன் போடுங்க, ஒரு டீமில் வந்து டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறதும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் வியர்ஸ் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஒரு 103 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 89 வச்சிருக்காரு. ஸோ இவர் பேட்டர்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி 2 முறை அவுட் ஆயிருக்காரு, சகாரியாட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவேந்திர ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் அப்பே ஆகலை. இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸில் வந்து எல்லா பிளேயருமே ஃப்ளாப் ஆனாலும் ஜஸ்வால் அந்த இடத்துல நின்று ஸ்கோர் பண்ணி மேட்சை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது 3 மேட்ச்சில் 98 ஹையஸ்ட்டில் 120 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச்சில் 98 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ இந்த வெளியில் ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சகாலுக்கு ஒரு கேப்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப்டன் கொடுத்தாலும் சரி, மல்டிபிளாக போடுறவங்க கேப்டன் கொடுங்க, கம்மியாக டீம் போடுறவங்க ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள், ஷுவராக அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஃபஸ்ட் பேட்டிங் ஷுவராக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து 70+ வரலாம், மேபி இந்த 90+ கூட வரலாம், 19+ கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பிக் பண்ணுங்கள். முக்கியமான பிக்காக இருக்கும் ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மேட்சோட கண்டிஷன் பொறுத்து தான் ப்ளே பண்ணுவார். ஸோ நல்ல மேட்ச் நல்லா ஹிட்டிங் போகுது, அக்ரெசிவ் மோடு போனால் அக்ரெசிவ் போவார். இல்லைனா ரொம்ப விக்கெட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, பிச்சு ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிக்கு தான். நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19 மேட்ச்சில் 60 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 60 வச்சிருக்காரு. பர்டிகுலராக நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. ரிசல்ட்டை மட்டும் பேட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்து ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் ஷியூராக நீங்கள் சஞ்சு சாம்சன் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்னு சொல்லலாம் அந்த இடத்துல ரியான் பராக். ஸோ ரியான் பராக் பொறுத்தவரை நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் இவருக்கு பிரேக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல கிடைக்க சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் கல்கட்டாவோட பவுலர்ஸ் வந்து இவர் வந்து கண்டெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு பிளேயராக பிக் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வைஸுங்கிறது ரொம்பவே ரிஸ்கியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசல்ட்டையும் ஜக்காரியாட்டையும் பேட்டில் இருக்குது. ஸோ நம்பர்ஸ்னு பார்த்தா 2 மேட்ச்சில் 47 தான் வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல கேப்டன் வைஸுங்கிறது வேண்டாம், ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். மேபி மேட்ச் வந்து பவுலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக போனால் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் ரியான் பராக்கை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ ஜோரல். மேபி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே லைனப்பில் வந்து 1 டவுனில் வர்றாரு, இல்லை செகண்ட் டவுன் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக த்ரூ ஜோரல் பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மிடில் ஆர்டர் ஒரு ஃபினிஷராக வர்றாருன்னா ஹெட்மேருக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் வந்து த்ரூ ஜோரல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லாவே வந்து மேட்ச் வந்து இந்த 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். பெருசாக இந்த சீசன் அமையலை. மேபி இந்த சீசனில் இந்த பர்டிகுலர் இந்த மேட்ச்சில் வந்து ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஹெட்மேர் தான் ட்ரை பண்ணுவீங்க ஃபினிஷராக. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து த்ரூ ஜோரலில் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி கிளிக் ஆகலாம். ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். த்ரெட்டுங்கிறது பார்த்து பெருசாக இல்லை அந்த இடத்துல. வெங்கடேஷ் ஐயர் தான் இருக்குது. ரசல் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான். ஸோ அதனால் டீசெண்டான மேட்சாக தான் இருக்கும், பிக் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு 4 ஓவர் கண்டெயின் பண்ண தான் பார்ப்பாங்க. பெருசாக உங்களுக்கு வந்து விக்கெட் ஆப்ஷன் இல்லைனாலும் மேட்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர் தான். என்னை பொறுத்த வரைக்கும்
ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஷூராக உங்களுக்கு ஃபேண்டஸியில் வருவாரா அப்படின்னு பார்த்தா பர்டிகுலராக இந்த வெனியில் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீமோட கீ பிளேயர்னே சொல்லலாம் ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இந்த டீமில் ட்ரெண்ட் போல்ட்டு, அந்த டீமில் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இவங்க 2 பேரும் தான் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் கேப்டன் வீசி மேக் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு பாருங்கள், கண்டினியூ நல்ல ஒரு விக்கெட்டு 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷூராக நீங்கள் கேப்டன் பிக்குன்னு பார்த்து அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்லாவே ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா அடிஷ்னலாக ஆவேஸ் கானை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னல் பவுலராக ட்ரை பண்ணலாம். பட் நம்பர்ஸ்னு பார்த்தா போராக தான் இருக்குது. பட் ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி அந்த மல்டிபிள் விக்கெட் கிடச்சிதுன்னா ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பின்னர் அந்த இடத்துல யுவேந்திர சகால் ட்ரை பண்ணுங்கள். 9 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்டில். ஸ்லைட்லி இவர் கூட அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 டீம்லையுமே பவுலர்ஸ் உங்களுக்கு அந்த 3+ விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யுவேந்திர சகால் ப்ளஸ் அவர் எடுத்துக்கலாம், ட்ரெண்ட் போல்ட்டை ஷூராக எடுத்துக்கலாம். ஸோ ரோமன் போவால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உள்ள 11ல் வந்து அந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். மேபி பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 6th பவுலராக ட்ரை பண்ணவும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மகாராஜ் உள்ளே வந்தாருனாலும் ஒரு ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பிச்சில் பெருசாக டைம் கிடைக்காது, இவரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் வந்து 1 ஓவர் 2 ஓவர்லேயே ஸ்டாப் பண்ணுவாங்க, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. கோட்டின் உள்ளே வந்தாருன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு மேபி ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 11ல் வந்தாருனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து லைனப் டைமில் வந்து இம்பாக்ட் பிளேயரை உள்ளே வந்தாலும் ஒரு ரொட்டேஷன் பிளேயரை ட்ரை பண்ணும், நல்ல லெஸ்பிக்காக இருக்கும். டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ நல்லாவே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மேலே தான் இறக்கி விட்டாங்க. ஸோ அதே மாதிரி மேலே இருக்குனாலும் சரி, மிடில் இருக்குனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சந்தீப் சர்மா. ஸோ இதுவரை யூஸ் பண்ணவே இல்லை, பெருசாக ஒன்று அவர் பயன்படுத்தலை. மேபி இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக அந்த வெளியில் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். மேபி உள்ளே வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பெஸ்ட்டான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜெஸ்வால் 1, சஞ்சு சாம்சன் 2, ரியான் பராக் 3, 4வது பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் பிக் பண்ணுங்கள், 5வது ட்ரெண்ட் போல்ட்டு, யுவேந்திர சகால். ஸோ இதான் என்னோட ஆப்ஷனு. ஆவேஸ் கான் வந்து ஒரு வேளை ஹை ஸ்கோரிங் போகும் அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால், ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ 2 பிளேயர் கொடுத்துருக்கேன் பவுலிங் செக்ஷனில். ஸோ ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா பராக் எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க. பட் என்னோட ஆப்ஷன் வந்து ஒரு பிளேயராக போங்க, அப்படி இல்லைனா ஒரு விசியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டீமோட லெஸ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் துருவ் ஜோரல் ட்ரை பண்ணுங்கள் 1. ஸோ நெக்ஸ்ட் 2வது பிளேயர் லெஸ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஆவேஸ் கான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை வந்து டீமில் வந்து ரோமன் பால் வந்தால் ரோமன் பால் லெஸ் பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. தனுஷ் கோட்டின் உள்ளே வந்தாலும் லெஸ் பிக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ராஜஸ்தான் டீமோட லெஸ் பிக்கை உங்களுக்கு மெயினாக ஷோ பண்ணுறேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சிங்க, பட் அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கல்கட்டா பொறுத்த வரைக்கும் லெஸ் பிக் பிளேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேபி ரமன்தீப் சிங் 1, ரிங்கு சிங்கி கூட என்னை பொறுத்த வரைக்கும் லெஸ் பிக்காக தான் வர வாய்ப்பு இருக்குது. லெஸ் பிக்குங்கிறத ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அவரும் லெஸ் பிக்காக தான் இருப்பார். மேபி இந்த இடத்துல குர்பாஸ் உள்ள வந்தால் பார்த்துக்கலாம் ஆன் டைமில் என்னங்கிறத. ஸோ ஒரு வாரங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஒன்றும் மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸ்லைட்லி உள்ளே வந்தால் ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 2 டீம்லேயும் பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. மேபி வந்து பவுலர்ஸ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரும் போகலாம், லோ ஸ்கோரும் போகலாம் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருக்கேன், ஒரு சேஃபான டெமோ தான். ஸோ வீடியோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸாக மாற்றிங்க. கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல சுனில் நரேன், சஞ்சு, பராக் ரெகுலராக எடுக்கக்கூடிய கேப்டன் தான் கொடுத்துருக்கேன். பட் வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அந்த பேட்டர்னில் போனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ரிங்கு சிங், மகாராஜ், வருண், வைபவ், அரோரா கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்கட்டா ராஜஸ்தான் ராயல் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ரிஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஜெஸ்வால் மேபி இந்த மேட்ச்சில் வந்து கிளிக் ஆகலாம். சான்சஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் கேட்டால் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் கல்கட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃப்ளாப் ஆனாலும் டீம் ஃப்ளாப் ஆனாலும் இவரோட ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கு. பட் ரெகுலராக ப்ளே பண்ண எல்லாமே ட்ராப் பண்ணுவாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. விசி வந்து பார்த்தீங்கன்னா சேம் செட் ட்ரெண்ட் போல்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை அதை மாற்றணும் அப்படின்னா என்னோட ஆப்ஷன் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு, வைபவ், அரோரா கொடுத்துக்கலாம். ஸ்லைட்லி இந்த இடத்துல ஏதாவது பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னா யுவேந்திர சகால் கூட ஸ்லைட்லி 1 or 2 டீமில் ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அந்த இடத்துல ரோமன் போவால் உள்ளே வந்தால் ரோமன் போவால் எடுத்துக்கலாம், துருவ் ஜோரல் வந்தாலும் எடுத்துக்கலாம், அடிஷ்னலாக ஒரு பேட்டர். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இதே சேம் வந்து ஆப்போசிட்டில் வந்து இவங்க மாறினாங்க அப்படின்னா கல்கட்டா பேட்டிங்னா இந்த பேட்டர்னில் போங்க. கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக ஷோ பண்ண டீம் தான் உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ண டீம்னு சொல்லலாம். இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா
இந்த இடத்துல துருஜோரல் இருக்கார். ஸோ துருஜோரல் பிளேஸில் வந்து மேபி ஸ்லைட்லி நீங்கள் மாற்றணும் பிளேயர்ஸ்னால் அடிஷ்னலாக வெங்கடேஷ் ஐயர் உள்ளே கொண்டு வரலாம். நல்லாவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கல்கட்டாவுக்கு. வெங்கடேஷ் ஐயர் நோட் பண்ணிங்க, நல்ல நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது வெங்கடேஷ் ஐயர் பர்டிகுலராக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொட்டேஷனில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லைட்லி ஏதாவது ஒரு பிளேயரை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ரியான் பராக் உள்ளே கொண்டு வாங்க. மேபி யுவேந்திர சகால் ஆப்ஷனில் வந்து இன்னொரு பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேம் சைடை நீங்கள் ஜஸ்வால் ட்ரை பண்ணலாம், ட்ரென் போல்ட் ட்ரை பண்ணலாம். வீடியோவில் சொன்ன மாதிரி பக்காவாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஆப்ஷன், நல்ல ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல கேமு, நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் மிஸ் பண்ணதை இந்த மேட்ச்சில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வியூஸ் போகலை. லாஸ்ட்டாக ஹையஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை மேட்ச்சும் சென்னை மேட்ச் தான் பெரிய மேட்ச். ஸோ அதுவே பெருசாக வியூஸ் போகலை. ஸோ யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒழுங்காக நம்ம ஃபேண்டசி போட்டால் கூட நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஒருவேளை ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.